ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து இப்போ விவோ தரப்புலேருந்து விவோ V17 ப்ரோக்கு அப்புறம் புதுசாக லான்ச் இருக்கிற விவோ V17 ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்தனா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்குறது பிக்னிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விவோ V17. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V17 ப்ரோவோட ஒரு லோவர் வேரியன்ட் தான் சொல்லணும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ S1 ப்ரோவோட ரிப்ளிகா மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கல இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 8.7 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பின்னாடி இருக்க அந்த கிளாஸ் பில்லில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேட் லிக் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ரொம்ப கூடாக மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபோனோட வெயிட்னு பார்க்கல இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 187 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் தெரியுது. அதே மாதிரி ஃபோன் பில்டு ஓவராலாக ரொம்பவே அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த விவோ V17 வந்து ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கல இங்கே விவோ V17 ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.38 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேனா சொல்லவே வேணாம். இங்கே கலர் அக்யூரசிலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்ணுக்கு ரொம்ப அழகாகவே தெரியும் இந்த டிஸ்பிளேன்னு சொல்ல முடியும். அதேமாதிரி இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்கும்போது மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளேயில் மேலே ஒரு வாட்டர் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் செல்ஃபி கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையும் இல்லை. ஸோ ஓவரால் டிஸ்பிளே இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 81 கிராம் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா தான் தருது. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து Snapdragon 665 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 11 nm டெக்னாலஜி பில்டான ப்ராசர். பேட்டரி எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸும் எந்த ஒரு குறையாக இருக்காது. டே டு டே டாஸ்கிங், மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதான் இந்த ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேமிங்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்க ஜிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா Adreno 610 GB கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து ஒரு மீடியம் ரெசல்யூஷனில் ஈஸியாக வந்து இந்த மொபைலால் ப்ளே பண்ண முடியும். பட் ஹை அண்ட் கேம்ஸான PUBG போன்ற கேம்லாம் வந்து ஹை டெஃபினிஷன் வர முடியாது. பட் மீடியம் செட்டிங்ஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னே சொல்லலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பின்னாடி குவாட் கேமரா செட்டப்பும் முன்னாடி வந்து சிங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க அந்த குவாட் கேமரா செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவாக 48 MP Sony IMX 586 வந்து f1.7 அபர்ச்சரோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைடல் கேமராவும் கூட வந்து ஒரு 2 MP ஒரு மைக்ரோ கேமரா ப்ளஸ் 2 MP போர்ட்ரேட் லென்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சார் அதாவது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது கேமரா பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த வாட்டர் நாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் டீசெண்டாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனோட வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேரியண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் வந்து 2 சிம் கார்டு போட்டுக்க முடியும், இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு தான் வந்து போட்டுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க இந்த மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா 256 GB வரைக்கும் மைக்ரோ SD வந்து போட்டுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் படுது. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து OS அதுக்கப்புறம் UI எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இதில் Android 9 பையில் வந்து ரன் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சரில் Android 10 அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் UI FunTouchOS 9.2 அப்படிங்கிற ஒரு கஸ்டம் UIயில் தான் வந்து இந்த ஃபோன் ரன் ஆகுது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து 4500 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு Type-C சார்ஜிங் போட்டு இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா படுது. ஸோ 4500 mAh பேட்டரி, ஒரு Snapdragon 665 ப்ராசர், ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே இதெல்லாம் கப்பல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ இந்த ஃபோனால் வந்து ஈஸியாக ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும். ஸோ லைட் யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக 1.5 நாள் வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த விவோ 17 வந்து இந்தியா லான்ச் ஆகலை. ஏறத்தாழ ஒரு 18 ரூபாலேருந்து 21 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு வர்த்து தான் சொல்லணும், பிராண்டிங்கை பொறுத்து. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து Redmi K20 இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து Realme XT இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த விவோ V17 வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய வர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா விவோ U20 இதோட ரொம்ப நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன் வேணுன்னா இந்த விவோ V17 வந்து ஒரு நல்ல ஃபோனாக தான் கருதலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த விவோ V17 ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுல மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக்னிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.